ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்த தேங்காயில் 2 தேங்காய் மிச்சம் இருந்தது. அதையும் ஆப்பம் செஞ்சு காலி பண்ணிவிடுவோன்னு நேற்று நைட்டு ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். வழக்கம் போல் நல்லாவே பொங்கி வந்தது. இந்த பொங்கி வந்த மாவை இந்த மாதிரி கிளறி விட்டது தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நல்லா கிளறி விட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி மட்டும் கூட சேர்த்து அதையும் கரைச்சி வச்சுட்டேன். வடை செய்யலான்னு கடலைப்பருப்பை கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். நேற்று பையனை ஸ்கூலில் போய் விட்டுட்டு வரும்போது மரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்து அதை வச்சு மரவள்ளிக்கிழங்கு வடை தான் செய்ய போகிறேன். ஒரு தேங்காய் மட்டும் உடைக்காமல் வந்தது. அதை நான் தான் உடைப்பேன்னு இந்த தேங்காய் மண்டையில் போட்டு தட்டு தட்டு தட்டுனா உடையவே இல்லை. அதுக்கப்புறம் உடஞ்சி வந்தது. அது கரெக்டான ஷேப்பாக இல்லை, அது ஒரு ஷேப்பாக வந்தது. தேங்காய் உடைக்கிற சத்தம் கேட்டாலே பையன் வந்து நின்றுடும். தேங்காய் தண்ணி விட்டுன்னு அவனுக்கு தண்ணியை குடிக்க எடுத்துட்டு தேங்காயும் துரி தேங்காய் பழம் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். பையனுக்கு சனிக்கிழமைக்கு லீவ் இல்லையா, ஹஸ்பண்டுக்கு செகண்ட் ஷிஃப்ட்டுன்றதால எனக்கு காலையில் பெருசாக வேலை எதுவும் இல்லை. ஏன்னா ஆப்பாட்டே அப்படியே ஊற்றிட்டு தேங்காய் பழம் அரைச்சி வச்சு சிம்பிளான வேலைன்றதால பொறுமையாக தான் எல்லாத்தையும் ஒரு வேலையாக உருட்டிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். இந்த தேங்காய் பால் வந்து ஆப்பத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு 2-3 சாப்பிட்டாலே ரொம்ப திகட்டுற மாதிரி ஆகிடும். நமக்கு வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி எங்கள் எல்லாருக்குமே இருந்தது. ஆளுக்கு ஒரு 3 ஆப்பம் தான், அதுக்கு மேலே சாப்பிட முடியல. இதுவே திகட்டுற மாதிரி இருந்ததால் இதுக்கு வேறு வடைக்கு வேறு மாவு அரைச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னா அது எங்கே இதுக்கு மேலே சாப்பிட்றதுன்னு அதை ஒரு வாரமாக எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பொறுமையாக தான் ஒரு 10 மணிக்கு மேலே தான் அந்த வடையை செஞ்சு சாப்பிட ஆரம்பித்தோம். இப்போ தேங்காய் பால் அரைக்கும் போதே 2 ஏலக்காய் தட்டி போட்டேன். எப்போவுமே நான் அரைக்கும் போது 2 போடுவேன், இல்லை அரைச்சதுக்கப்புறமும் பாலுக்குள்ள வந்து கொஞ்சம் தட்டி போடுவேன் ஏலக்காய். டேஸ்ட்டு நல்லா இருக்குன்றதால இப்போ வடைக்கு மட்டும் முன்னாடியே அரைச்சி வச்சுட்டேன்னா வெங்காயம் இல்லை பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்க மாட்டேன். ஏன்னா பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு முன்னாடி நம்ம வரமிளகாய் சேர்த்து அரைப்போமா பருப்பு அடைக்கி, கூடவே பச்சை மிளகாய் சேர்த்தா பையனுக்கு காரமாக இருக்கனால சாப்பிட மாட்டான். அதனால் அவனுக்கு பச்சை மிளகாய் சேர்க்காம வெறும் வெங்காயம் கருவேப்பிலை மட்டும் சேர்த்து வடைக்கு எல்லாமே அரைச்சி வச்சுட்டேன். இந்த ஆப்ப மாவு ஊற்றும் போது எனக்கு இந்த மாதிரி சுற்றி சுற்றி நம்ம ஊற்றுறோம் இல்லையா, அது ரொம்பவே பிடிக்கிறனால எப்போவுமே ஆப்பம் தரத்து நான் பொறுமையாக பார்த்து தான் அழகாக பண்ணிகிட்ருப்பேன். எடுக்கும்போது தான் கொஞ்சம் சூடு இருக்கும்போது அப்படியே எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பார்த்து பொறுமையாக எடுக்கும்போது இந்த ஷேப்பு கரெக்டாக அழகாக வரும். நான் சேனல் ஆரம்பித்த புதுசில் யூடியூப்பில் இப்படி தான் வீடியோ போடணுன்றது தெரியாமல் நான் பண்ண ஒரு சில தப்பால் இப்போ என் சேனலில் பெருசாக வியூஸ்ன்றதே போகவே மாட்டேங்குது. அது என்னென்னா, நம்ம சேனலில் ஒன்று புதுசாக ஆரம்பிக்கிறோம்னா அப்போ நம்ம ஓன் கண்டென்ட்டே வச்சு நம்ம ஓன் வீடியோவை போடும்போது தான் அது நம்ம ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் ஒரு 3-4 மாதத்துலேயே நல்லா வியூஸ் போது நமக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்கும். நான் அப்படி பண்ணாமல் இந்த கொலாப் பண்ணிலாம் வீடியோ போடுவாங்கள்ல, கொலாபரேஷன் பண்ணுறது, மற்றவங்க போட்ட வீடியோவை நம்மளும் கொலாப் பண்ணி போடுறது, இல்லை ஏதோ ஒரு அவங்களோட கண்டென்ட் மாதிரி இல்லை, அந்த மாதிரி ஒரு சில தப்பெல்லாம் பண்ணி நான் வீடியோ போடுறதுனால இப்போ என் சேனலில் அந்தளவுக்கு வியூஸே போக மாட்டேங்குது. யூடியூப்பில் நான் பண்ண இந்த தப்பை நீங்களும் இனிமேல் பண்ணாமல் இருங்க. இந்த மாதிரி யூடியூப் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க, எப்படி வீடியோ பண்ண என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.